டாக்டர் சேமலைட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். சீக்கிரமா கிளம்பு. எனக்கு இது தப்பா படுது, பயமாவும் இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம அஜாக்கிரதை தானே காரணம். இது தப்பு இல்ல. ஏய், நீ இப்படிலாம் பேசி என்ன யோசிக்க வைக்காத. ஒரு குழந்தையை பெத்துக்கிறதுக்கு உடல் ரீதியான தகுதி மட்டும் போதாது. ஒரு குழந்தையை நல்லா வளர்க்குறதுக்கு அன்பு, ஆதரவு, மற்ற எல்லா தகுதியும் வேணும். நம்ம அப்பா அம்மா எப்படி நம்ம நல்லா வளர்த்தாங்களோ அதில் பாதியாவது நம்ம குழந்தை கொடுக்கணும். ஒன்று செய்யி, ஆஃபீஸ்க்கு ஒரு வருஷம் லீவ் போட்டுரு, குழந்தை நல்லா வளர்த்துக்க. என்ன? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை யார் பார்த்துக்குவா? எனக்கோ அரசாங்கத்தில் உத்தியோகம், உங்களுக்கு பிரைவேட் கம்பெனியில். நாளைக்கு என்ன ஆகும்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதோ 2 பேரும் சம்பாதிக்கிறதுனால இவ்வளோ வாடகையை கொட்டி கொடுத்துட்டு ஃப்ளாட்டில் சௌகரியமாக இருக்க முடியுது. வேலையும் விட்டாச்சுன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துறதுல கொடுத்துட பண்ண வேண்டியதுதான். அட என்ன மஞ்சு, நீயே பாவம்னு சொல்ற, சரின்னு சொல்ற, என்ன போட்டு குழப்புறிய? சரி சரி, டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் 10 மணி. இப்பயே மணி 9 ஆயிடுச்சு. சீக்கிரமா கிளம்பு. அங்கெல்லாம் சும்மா வந்துட்டு ச்சே.